நதிகள் இல்லை, ஏரிகள் இல்லை, ஆனால் கோடிக்கணக்கான மக்களின் தாகம் தீர்க்கும் பாலைவன நாடு. நீரே உயிர், ஆனால் உலகில் சில நாடுகள் ஒரு பெரிய நதியைக் கூட இல்லாமல் வாழ்கின்றன. அதில் மிகப்பெரிய உதாரணம் சவுதி அரேபியா. பாலைவனத்தின் நடுவே ஒரு அதிசயம். சவுதி அரேபியா நாட்டில் நிரந்தரமாக ஓடும் நதிகள் இல்லை, இயற்கையான ஏரிகளும் இல்லை. பெரும்பாலான பகுதி வெப்பமான பாலைவனம், மழை மிகவும் குறைவு. அப்படியானால் அங்கே வாழும் 3 கோடிக்கும் மேற்பட்ட மக்களுக்கு குடிநீர் எப்படி கிடைக்கிறது? கடல் தண்ணீரை குடிநீராக மாற்றும் தொழில்நுட்பம் இந்நாட்டின் மிகப்பெரிய ரகசியம். டிசலினேஷன் உப்பு நீக்கல் தொழில்நுட்பம் சுற்றியுள்ளது. ரெட் சீ, பார்சன் கல்ஃப். இந்த கடல்களில் இருந்து தண்ணீர் எடுத்து அதிலுள்ள உப்பை நீக்கி குடிநீராக மாற்றுகின்றனர். உலகிலேயே அதிக அளவில் கடல் நீரை குடிநீராக மாற்றும் நாடாம் அது சவுதி அரேபியாதான். உலகின் மிகப்பெரிய உப்பு நீக்கல் நிலையங்கள் இந்த நாட்டின் பல பெரிய டிசலினேஷன் ஆலைகள் உள்ளன. அதில் சில உலகின் மிக பெரிய உப்பு நீக்கல் நிலையங்களாகும். ஒரு நாளில் கோடிக்கணக்கான லிட்டர் குடிநீர் தயாரிக்கப்படுகிறது. அந்த நீர் பெரிய குழாய்கள் மூலம் நகரங்களுக்கு அனுப்பப்படுகிறது. எண்ணெய், பணம், நீர் பாதுகாப்பு. சவுதி அரேபியா எண்ணெய் வளத்தில் உலகின் முன்னணி நாடு. அந்த வருமானத்தை பயன்படுத்தி நீர் உற்பத்தி மற்றும் சேமிப்பு அமைப்புகளை உருவாக்கியுள்ளது. நிலத்தடி நீர் சேமிப்பு. பழமையான நிலத்தடி நீர் தட்டு பயன்படுத்தப்பட்டது. பெரிய நீர் சேமிப்பு தொட்டிகள் அமைக்கப்பட்டது. தண்ணீர் வீணாகாமல் கடுமையான கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டுள்ளது. ஆனால் சவால்களும் உள்ளன. டிசலினேஷன் மிகவும் செலவானது, அதிக மின்சாரம் தேவை. கடலுக்கு திரும்ப செல்லும் உப்பு கலந்த கழிவு நீர் சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பு ஏற்படுத்தும். ஆனால் தண்ணீர் இல்லாத நாட்டில் வாழ வேண்டிய கட்டாயம் இதை ஒரு அவசியமாக மாற்றியுள்ளது. ஒரு உண்மை, நதி இல்லாத நாடு கூட தொழில்நுட்பத்தின் மூலம் தண்ணீர் பிரச்சனையை சமாளிக்கிறது. அதே நேரத்தில் நதிகள் நிறைந்த பல நாடுகள் நீரை வீணாக்குகின்றனர். நீர் ஒரு வளமல்ல, அது எதிர்காலத்தின் பொக்கிஷம்.